இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆன்மீக இறப்பு, உடல் இறப்பு என்று இறப்பை 2 வகையா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நாம இறப்பை குறித்து என்ன நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறார், அதான் மிக முக்கியமானது. அன்பு நெஞ்சங்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம உயிரை விட்டு மூச்சு நின்று போய் இறந்த பிணமாகி அடக்கம் செய்யப்படுவதை தான் இறப்பு அல்லது சாவுன்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் இப்பேற்பட்ட இறப்பை எப்படி நினைக்கிறார்னா, மத்தேயு நற்செய்தியில 9வது அதிகாரத்துல 24வது வசனத்துல பார்க்கிறோம். ஒரு 12 வயது சிறுமி இறந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்றார், இந்த சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று. எனவே நீங்களும் நானும் ஆழ்ந்த உறக்கத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றோம். நாம நினைக்கிற சாவுங்கிறது ஆண்டவர் இயேசுடைய பார்வையில் ஆழ்ந்த உறக்கம். இன்னொரு இறப்பு இருக்கு, இது உடல் சார்ந்த இறப்பு. இன்னொன்னு ஆன்மீக இறப்பு. அதுலதான் நம்ம முழு கவனமா இருக்கணும். தொடக்க நூல்ல பார்க்கிறோம், 3வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒதுக்கப்பட்ட கனியை நீங்கள் உண்ணக்கூடாது, அப்படி உண்டால் சாவீர்கள். சாப்பிட்டாங்க, செத்து போனாங்களா? இல்ல. அதே போல மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 24வது வசனத்துல அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான். அந்த தந்தை என்ன சொல்கிறார், இறந்து போயிருந்த என் மகன் இவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். செத்தா போயிருந்தா? இல்ல. எனவே அன்பு நெஞ்சங்களே, பாவத்தில் விழுவதைத்தான் இயேசு ஆண்டவர் ஆன்மீக சாவாக பார்க்கிறார், உண்மையான இறப்பாக பார்க்கிறார். எனவே நம்ம கடைசியில சாக போறது 6லையும் சாவு, 100லையும் சாவு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்னைக்கும் செத்துதான் ஆகணும். ஆனால் அனுதினமும் நாம் இந்த ஆன்மீக இறப்பை சந்திக்காத வண்ணம், பாவத்தில் விழா வண்ணம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அந்த இறப்பு நமக்கு சரித்திரமாகும். நாம் இந்த ஆன்மீக இறப்பை சந்திக்காமல், ஆன்மீக இறப்பில் அதாவது பாவத்தில் வாழாமல், புண்ணியங்களை செய்து நல்ல பாவ சிங்கத்தனை செய்து கடவுளுக்கு பிரமாணிக்கமா வாழ்ந்தோம்னா, எப்ப வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்றேன், எப்ப அந்த இறப்பு வந்தாலும் சரி, நமக்கு அது விண்ணகத்தின் வாசலாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.